அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ பறக்கும் பூவின் ரகசியம் பத்தி நாம கதை கேட்கப் போறோம். ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சு. அங்க நெறைய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் மலர்ந்து, காத்துல மெதுவா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சிகப்பு, மஞ்சள், நீலம்னு எத்தன நிறங்கள் தெரியுமா? எல்லா பூக்களும் ரொம்ப சந்தோஷமா நிலத்துல வேர் ஊன்றி வாழ்ந்துச்சு. ஒரு நாள் இரவு முழு நிலா பிரகாசமா வானத்துல வந்துச்சு. நிலா வெளிச்சம் அந்த பூக்கள் மேல பட்டுச்சு. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு சின்ன பூ மெதுவா அசஞ்சுச்சு. அப்புறம் அப்படியே தரையில இருந்து கொஞ்சம் உயரமா வந்துச்சு. அந்த பூ அப்படியே மெதுவா, மெதுவா வானத்துல பறக்க ஆரம்பிச்சுச்சு. மத்த பூக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா, "அடடே! இது என்ன அதிசயம்"ன்னு பார்த்தாங்க. முதல் பூ மட்டும் இல்ல. பக்கத்துல இருந்த இன்னொரு பூவும் மெதுவா பறக்க ஆரம்பிச்சுச்சு. இப்போ 2 பூக்கள் ஒண்ணா வானத்துல மிதந்துகிட்டு இருந்துச்சு. மேல இருந்து பார்த்தா, தூரத்துல சின்ன சின்ன வெளிச்சங்கள் தெரிஞ்சுச்சு. அது எங்க தெரியுமா? குட்டி குட்டி ஊர்கள். பூக்கள் ரொம்ப சந்தோஷமா பறந்துச்சு. ரொம்ப உயரமா போனதும், ஒரு பெரிய மரத்தோட உச்சியில போய் உட்கார்ந்துச்சு. அங்கிருந்து பார்த்தா, வானம் முழுக்க நட்சத்திரங்கள் மின்னுச்சு. அடடா! எத்தன நட்சத்திரங்கள்னு பூக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்துச்சுங்க. கீழ ஒரு நீரோடை ஓடிட்டு இருந்துச்சு. நீரோடையில நிலாவோட வெளிச்சம் பட்டு வெள்ளி இழ மாதிரி மின்னுச்சு. பூக்கள் ரொம்ப ரசிச்சுச்சுங்க. மெதுவா பொழுது விடிய ஆரம்பிச்சுச்சு. பூக்கள் 2ம் போதும் போதும் நம்ம தோட்டத்துக்கு போலாம்னு யோசிச்சுச்சுங்க. அப்புறம் மெதுவா கீழ இறங்கிச்சுங்க. தோட்டத்துக்கு திரும்பி வந்ததும் மெதுவா தரைக்கு வந்துச்சுங்க. அவங்களோட சின்ன சின்ன வேர்கள் எல்லாம் மறுபடியும் மண்ண தொட்டுச்சு. அப்பதான் பூக்களுக்கு புரிஞ்சுச்சு, வேர்கள் மண்ண தொடும்போது தான் நாம பலமா இருக்க முடியும்னு. பூக்கள் தங்களுடைய ரகசிய சாகசத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லல. ஆனா, அவங்களோட மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். தோட்டம் முழுக்க சூரியன் வெளிச்சத்துல இன்னும் அழகா மின்னுச்சு. இனிமையா தூங்குங்க செல்லங்களே!